ஃபால்ஸில் என்ஜாய் பண்ணிட்டு ஊருக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஓ. ஊருக்குள்ளே வந்தவங்கள ஒண்டிக்குப்பம் பகுதியில் வரக்குள்ள பார்த்திபன் ஒண்டிக்குப்பம் அதே ஊரை சார்ந்த ஒரு 6 பேர் 3 பைக்குகளில் அதிவேகமாக வந்திருக்கிறாங்க. இப்போ இவ்வளோ வேகமாக வந்துருக்கீங்க, முதல்ல மாதிரி வர்றீங்களப்பா அப்படின்றவொடனே என்னடா எங்களே கேட்குறியான்னு சொல்லி கைகலப்பாக பார்த்திபன் சுகுமாரை வந்து இவங்க இந்த 6 பேர் கொண்ட கும்பல் வந்து அடிக்கிறாங்க இல்லையா, அதில் பார்த்திபனும் சுகுமாரும் சம்பவ இடத்துல இறந்து போகிறாங்க. இதெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து இந்த ஃபுட்டேஜ் கிடைக்கவே இல்லை. ரோட்டில் போகிறவங்க வர்றவங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 4 பேர் சண்டை போடுறாங்கன்னா இறங்கி மறைப்போம், தள்ளி விடுவோம், எதுவுமே இல்லை. எந்த அக்கறை இல்லாமல் இருந்தால் எப்படிமா? இப்போ அன்றாட நடக்கிற கிரைமை பார்த்தீங்கன்னா எதுவுமே திட்டமிடுதல் இல்லாத ஒரு கிரைமாக இருக்கு. ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு, இன்ஸ்பெக்டர் சட்டையை கழிச்சிட்டு வாடா வெட்டுறாங்கிறாங்க ஒரு அக்யூஸ்டு. நாளைக்கு அடுத்த நாள் போதை கலைஞ்ச பிறகு அவனை கொண்டு வச்சு உரிப்பாங்கிறது கூட தெரியல. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம் சார். இந்த திருவள்ளூரில் இதுமாரி இந்த டைல்ஸ் கல்லால், ரோட்டில் உள்ள டைல்ஸ் கல்லால் போட்டு அடிச்சிருக்காங்க சார். ஒரு 3 பேர், இதில் ஒருத்தர் வந்து கவலைக்கிடமாக இருக்காங்க. அவங்களோட சார் என்ன நிலவரம் சார் சொல்லுங்கள். திருவள்ளூர் மாவட்டம் ஒண்டிக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் பார்த்திபன்மா. இவர் வந்து பல்லவன் கிராமம் இங்கே ஊழியராக இருக்கிறாரு. அவரோட நண்பர்கள் சுகுமார், கேசவமூர்த்தி, இவங்க எல்லாம் வந்து அந்த ஆந்திரா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இருக்கு, கொனை ஃபால்ஸ், தடா ஃபால்ஸ். அங்கே நேற்று பொங்கல் பண்டிகை அதுமாதிரி அங்கே போயிட்டு ஃபால்ஸில் என்ஜாய் பண்ணிட்டு ஊருக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஊருக்குள்ளே வந்தவங்கள ஒண்டிக்குப்பம் பகுதியில் வரக்குள்ள பார்த்திபன் ஒண்டிக்குப்பம் அதே ஊரை சார்ந்த ஒரு 6 பேர் 3 பைக்குகளில் அதிவேகமாக வந்திருக்கிறாங்க. பார்த்திபன் அவருடைய நண்பர் சுகுமார், இவங்க 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, என்னப்பா இவ்வளோ வேகமாக வர்றீங்கன்னு கேட்டிருக்காங்க. வண்டியில் மோதிர மாதிரி, பார்த்திபன் வண்டியில் மோதிர மாதிரி வந்திருக்காங்க. என்னப்பா இவ்வளோ வேகமாக வந்துருக்கீங்க, மோதிர மாதிரி வர்றீங்களப்பா அப்படின்றவொடனே என்னடா எங்களே கேட்குறியான்னு சொல்லி கைகலப்பாக மாறுது. பார்த்திபன் சுகுமாரை வந்து இவங்க இந்த 6 பேர் கொண்ட கும்பல் வந்து அடிக்கிறாங்க இல்லையா, அதில் பார்த்திபனும் சுகுமாரும் சம்பவ இடத்துல இறந்து போகிறாங்க. கேசவமூர்த்தி அவர் மருத்துவமனையில் அவரும் கவலைக்கிடமாக தான் இருக்கிறாரு. இது சம்பந்தம் அந்த பகுதியில் உள்ள ஒரு 6 பேரை கேட்சப் பண்ணுறாங்க சிசிடிவி வச்சு. ஜோதி, நீலகண்டன், ஜகவர், வினோத் இவங்களெல்லாம் கேட்சப் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜகவரை வந்து போலீஸ் பிடிக்க போக்குள்ள வீட்டில் உள்ள நாயை ஊற்றுட்ருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் போலீஸ் மல்லு கட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ள இருந்து நாய் வந்து கடிக்க வந்தோடனே போலீஸ் உள்ளே போக முடியல. ஆக்சுவலாக இதில் பெரிய வருத்தத்துக்குரியது என்னன்னா, இதெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து இந்த ஃபுட்டேஜ் கிடைக்கவே இல்லை. ரோட்டில் போகிறவங்க வர்றவங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 4 பேர் சண்டை போடுறாங்கன்னா இறங்கி மறைப்போம், தள்ளி விடுவோம், எதுவுமே இல்லை. எந்த அக்கறை இல்லாமல் இருந்தால் எப்படிமா? அதான் சார் கேள்வி. அவர் இடையில அவங்க வந்து தடுத்துருக்கலாம், எதுவும் பண்ணியிருக்கலாம், எல்லாம் ஒரு ஏரியா பசங்க எப்போ உடுப்பான்னு சொல்லி இருந்திருக்கலாம். நல்லா க்ளோஸ் அப்ல தான். இல்லை டைல்ஸ் கல் ரோட்டில் இருக்கிற இந்த பேவர் பிளாக் கல்லும்பாங்க, டைமண்டாக இருக்கும் கல். அதால் ஒரு கலர் எடுத்து அடித்தா என்ன ஆகும், நில குழஞ்சு போயிட்டாங்க. அந்த மண்டை சதுரி சம்பவம் இடத்துலையா இவ்வளோ வீடியோ ஃபுட்டேஜ் நடந்துக்கிட்டு இருக்கு. போகிறவங்க வர்றவங்க வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ குறைந்தபட்சம் அவங்கள போய் விலக்கி விடணும். என்னப்பா நம்ம ஊர் பசங்க தானப்பான்னு கூட கேட்கல. இப்போ இவங்களை எல்லாரையும் கைது பண்ணி ஜகவரதை ரொம்ப நீண்ட போராட்டத்துக்கு பிறகு கைது பண்ணியிருக்காங்க. கொல்ல பக்கமாக பின்பக்கமாக அவர் தாவி குதிச்சிருக்காரு. அப்புறம் வலது காலில் முறிவு ஏற்பட்டிருக்கு. இன்னும் 2 பேருக்கு இடது கையில் ஒருத்தர் முறிவு ஏற்பட்டிருக்கு. எல்லாரும் இப்போ மருத்துவமனை சிகிச்சைக்கு பிறகு சிறையில் அடைக்கிறாங்க. பார்த்திபன் நண்பர்கள் கேசவமூர்த்தி, சுகுமார் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல வங்கியில் வேலை, கலெக்ஷன் ஏஜென்ட், இப்படி நல்ல வேலையில் இருந்திருக்காங்க. ஒரு செலிப்ரேஷன், பொங்கல் செலிப்ரேஷன் அவங்க போயிட்டு வந்திருக்கிறாங்க. கடைசியாக அது வந்து அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, நம்மளுக்கு இப்படி ஒரு ரிசல்ட் இருக்கும், அந்த இடத்துல வீட்டுக்கிட்ட வந்து ரிசல்ட் இருக்குங்க. இப்போ இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். இப்போ அன்றாட நடக்கிற கிரைமை பார்த்தீங்கன்னா எதுவுமே திட்டமிடுதல் இல்லாத ஒரு கிரைமாக இருக்குது. ஒரு ஆளுக்கு இன்னொருத்தருக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அந்த மோட்டிவேஷனுக்காக வேண்டி அந்த கிரைமை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதுக்காக வேண்டி அவங்க திட்டமிடுவாங்க, ஆள் சேர்ப்பாங்க, அப்புறம் கத்தி எடுப்பாங்க, அதுக்கான வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொலை பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் எதுக்காக வேண்டி நடக்குதுன்னு காரணமே கிடையாது. ரயிலில் வெட்டினானுங்கள்ல 4 பேர் சேர்ந்துக்கிட்டு பசங்க, அதுக்கெல்லாம் எந்த ரீசனுமே கிடையாது, வித்தவுட் எனி ரீசன். அவன் யாரோ இவங்க யாரோ, சரி பைக்கில் மோதிரமே வந்தால் என்னென்ன சரி போனேன் வீட்டுக்கு போனேன் அப்படின்ற மனப்பான்மையே இங்கே இல்லை. என்னப்பா மோதிரமே இப்போ நம்ம யதார்த்தமாக கேட்குறது இல்லையா ரோட்டில், அப்படி என்னப்பா காலில் ஏற்றிர பார்த்தேப்பா அப்படின்னு கேட்டோம்னா பக்கத்தில் இந்த கல்லை கொண்டு நம்மளை தூக்கி தள்ள போட்டால் என்ன வருது? இவங்க செய்யக்கூடியவர்கள் தான், இவர்களுக்கு எந்த வரையறையும் இல்லை. இந்நேரம் கொள்ளுவாங்களா எதுவுமே இவங்களுக்கு தெரியல. இந்த போதை கலாச்சாரத்தில் இவங்க பெரியவங்க, இவங்க சின்னவங்க, எந்த இதுவுமே புரியல. ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு, இன்ஸ்பெக்டர் சட்டையை கழிச்சிட்டு வாடா வெட்டுறாங்கிறாங்க ஒரு அக்யூஸ்டு. நாளைக்கு அடுத்த நாள் போதை கலைஞ்ச பிறகு அவனை கொண்டு வச்சு உரிப்பாங்கிறது கூட தெரியல. போதை வந்து எல்லை மீறி போயிட்டு நான் பொறுத்தவரையில் நம்ம தான் சேஃபர் செக்யூராக இருந்துக்கிடுங்கிற மாதிரி தோணுது சார். எல்லா குற்றத்துக்கும் அடிப்படை போதை தான். ட்ரக்கு தாங்க எல்லாம் சுத்தமாக ட்ரக் அடிச்சு எல்லாம் இதாகிட்டான், குரங்காவே மாறிக்கிட்டு இருக்கான் மனுஷன். ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியே இங்கே இல்லை, எல்லாத்திலும் அளவு கடந்து போயிட்டு. திருத்தணி ரயில்வே சம்பவமும் அதே சேம் டிட்டோ தான். ஒரு சைதாப்பேட்டையில் ஒரு கூலிப்புக்காக ஒரு கொலை நடந்திருக்கு. போன மாதம் நான் பேசியிருக்கேன், இதே சேனலில் பேசியிருக்கேன். ஸோ கொலை வந்து இன்னைக்கு வந்து
சர்வசாதாரணமாக போயிட்டு பொதுஜனம் நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணுமோ அவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். யாருக்கிட்டையும் கான்ட்ரவர்சியலாகவே பேச வேண்டியதில்லை. சும்மாவே பண்ணுறான். இப்போ ஒரு பச்சை சட்டைக்காரன் கருப்பு பேண்ட்டு போட்டிருக்கான், ஒரு பச்சை சட்டை போட்டிருக்கான், அவனை கொலை பண்ணணுன்னா அவன் வந்தவன் அவன் தானான ஐடென்டி கூட பண்ணுறது கிடையாது. ஆமா சார். பூந்து வெட்ட ஆரம்பிச்சிடுறானுங்க. ஆமா. பார்த்தா அவன் ஆளே இல்லை, வேற ஆளாக இருக்கான். ம். அந்த மாதிரி சம்பவங்களும் நம்ம அன்றாட செய்திகளில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ம். ஸோ இந்த இந்த போதைக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி கட்டணும். அது எந்த எந்த ஆட்சி எந்த கவர்மெண்ட்டுக்கெலாம் சொல்ல வரல. போதைக்கு முற்றுப்புள்ளி கட்டணும். இவர்களெல்லாம் கடுமையான தண்டனைகள் வழங்கணும். நீ குடி எங்கேயோ போய் குடிச்சிட்டு சாகு. பொதுமக்களை பொதுஜனத்தை அச்சுறுத்தாத. பொதுவெளியில் பொதுஜனம் வாடுறதா இல்லைங்க. ஆமா சார். செயின் எடுத்துகிட்டு ஓடுறது, பைக்கை திருடுறது, இதே வேலையா? இப்படி இருந்தால் எப்படி வாடுறதுங்க? பாதுகாப்பு இல்லை சார். ஆமாம். அதனால் நீ குடி என்னவோ பண்ணிட்டு போ, ஆனால் வந்து பொதுஜனத்தை அச்சுறுத்தக்கூடாது. காவல்துறையினர் வந்து பொதுஜனத்துடைய பாதுகாப்பை ஊர்ஜிதப்படுத்தணும். டெய்லி இதே வேலையா? இவங்க பின்னாடியே திரியிறது தான் வேலையாக இருக்க முடியுமா? பாருங்க, 2 பேர் உயிர் போயிட்டு சம்பவ இடத்துல அடிச்சே கொண்டு இருக்கு. ஆமா சார். அவங்களுக்கு மனைவி எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு குழந்தை இருக்கும், குடும்பம் இருக்கும், குட்டி இருக்கும், எல்லாமே இருக்கும். அதில் 2 பேருக்கு நிறைவாத கர்ப்பிணியாக இருக்கிறார்கள் மனைவி. சார். இது எவ்வளோ வருத்தத்துக்குரிய விஷயம். ஆமா சார். அப்போ எந்த வரையறையும் இல்லாமல் போயிட்டு யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம், யார் வேணால் கொலை பண்ணலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு இது தள்ளப்படுறதுக்கு ரொம்ப ஆபத்தான சொசைட்டி நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். சுகுமார் இவங்களுக்கு வந்து நிறைமாத கர்ப்பிணியாக வீட்டில் மனைவி இருக்கிறாங்க. அப்போ அந்த சூழலில் எவ்வளோ கனவுகளோடு அவங்க வாழ்க்கை இருக்கும். ஆமா கொலை சார். பண்ணி அவனை கொண்டு போட்டவனை மட்டும் தான் பார்க்குறேன். அவன் வீடுன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும்ல, ஆமா சார். அதை யோசிக்கிறதே கிடையாது. அவங்க குடும்பம் குடி என்ன ஆகும்? அதாவது வள்ளுவ பெருந்தகை தான் சொல்லுவார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நிர்ணயம் செய்து விடல்னு. ஆனால் இப்போ வள்ளுவர் தான் வேறு மாதிரி தான் குரலை எழுதியிருப்பார். வள்ளுவனே எழுதியிருக்கான், கொலையில் கூடியார வேந்தொருத்தல் பையங்குள் களை கட்டதுக்கு நேருன்னு. களை எடுத்துடுறான். நல்ல சமுதாயத்தில் நல்ல பயிரை வாழ வைக்கணும்னா கலைங்கிறத பிடிங்கி எடுத்துட வேண்டியதான். அதுக்கு உயிர் தான் வலிக்கும் தான். ஆனால் கலையை வச்சுக்கிட்டு என்ன செய்யுது? பயிரை எப்படி காவந்து பண்ணுறது? ஸோ அதை தான் வள்ளுவன் எழுதியிருப்பான், அதை தான் வள்ளுவன் ப்ரமோட் பண்ணியிருப்பான். ஸோ இவங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்ய சொல்கிறீங்க? சாதாரணமாக பைக்கில் என்ன சரி நான் தெரியாம அடிச்சுட்டு பார்த்துட்டேன், சரி மன்னிச்சிக்கண்ணே அப்படின்னு போகிறது தானே இயல்பாக இருக்க முடியும், மனித இயல்பு. சரி, பார்க்கிங்னு ஒரு படம் வந்து பார்த்தோம். ஆனால் அந்த பார்க்கிங்க்கு அனுதினமும் எல்லா இடத்துலையும் பிரச்சனை நடக்குதா இல்லையா? ஆமா சார். எல்லா இடத்துலையும் நடக்குது. பார்க்கிங் படம் பார்த்தோம். அதை விட அழகாக பார்க்கிங் படம் எடுக்கவும் முடியாது. ஆமா சார். ஆனால் தினமும் பார்க்கிங் படத்தில் உள்ள பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாம் நான் மகாநாளில் உள்ள சுத்த மாரி சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா சார். அவங்க அப்பா அம்மா பெற்றோர்கள்லாம் கட்டி காலையில் வீட்டை விட்டு கிளம்பிடுறது, யாரே மீட்ரு போட்டு குடிக்கிறது, யாரே மீட்ரு போட்டு ஸ்டஃப் ஏற்றுறது, எவனையே மீட்ரு போட்டு கொள்வது. இப்படி ஒரு பொழுது இப்படி போனால் நாளைய சமுதாயம் வந்து அப்துல் கலாம்லாம் கனவு கண்டார் இளைஞர்களுக்குன்னு. இது அன்றாடம் டிவியில் பார்க்க முடியலையே, கண்ணு கொண்டு பார்க்க முடியல. சார். அங்கங்க போலீஸ் பாதுகாப்பு கம்மியா இருக்கா சார்? போலீஸ் பாதுகாப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இவங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது. சந்து பூந்தில் பூந்து போயிட்டே இருக்கவனுக்கு என்னத்தை கண்ட்ரோல் பண்ணுறது? போலீஸே குத்த போகிறானுங்க. ஆமா சார். போலீஸே இந்த நாயை விட்டு விரட்ட விரட்ட பார்க்குறாங்க. அப்புறம் என்ன, போலீஸ் வாசலுக்கு வந்துருச்சு, அதுக்கு ஒரு நாயை ஊத்துறானா? நீ என்ன மைண்ட் செட்டில் இருக்கான்? உள்ள விட்டுட்டு போயிடுவாங்களா? போலீஸ் கையில் ரைஃபிள் இல்லையா? நாயை சுட மாட்டாங்களா கடைசி கட்டமா? ஆமா சார். கடிக்க வந்து சுட்டேன், நாயை சுட்டேன், போலீஸுக்கே பாதுகாப்பு கேட்க வேண்டியது. பாதுகாப்பு ஒரு பிரச்சனை இருக்குல்ல. ஆமா சார். அதனால நான் அதோட அந்த போலீஸ் அடிக்கிற வீடியோலாம் போட்டால் சில பேர் லைக் பண்ணி ஒரே ஃபயர் விட்றாங்க. அப்படிலாம் போடக்கூடாது. போலீஸுக்கே அந்த நிலைமை வந்தால் நமக்கு எவ்வளோ நேரத்தில் வரப்போகுது? அவங்க முன்னாடி நம்ம பின்னாடி ஆக போகிறோம். அதனால் அதெல்லாம் தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜி. போலீஸெல்லாம் நம்ம பாதுகாக்கணும். சில தவறுகள் இருக்குது, அதுக்காண்டி ஒட்டுமொத்த துறையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. தொடர்ந்து இன்னொரு குற்ற சம்பவத்தோடு பேசுவோம். நன்றி.